ஹலோ வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேட்டர்னை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை பற்றின டீட்டெயில்டு நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரோஸ் யூஸ் த அவுட்டர் லுக். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்டர்ன் நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ் நம்ம எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரோஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா for columns use the inner loop and third step find the relation between rows and columns. ஸோ காலம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு காலம் இருக்குது, செகண்ட் ரோவில் 2 காலம்ஸ் இருக்குது, தேர்ட் ரோவில் 3 காலம்ஸ். அதாவது நம்ம ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் மூலமாக வச்சோம்னா 0th ரோ ஸோ ஒரு ஸ்டார் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ 2 ஸ்டார் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே உங்களுக்கு கீழே எழுதி காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ அதாவது இங்கே வந்து ரோஸ்னு வச்சுப்போம். இதில் வந்து 0th ரோவில் வந்து ஒரு ஸ்டார் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் 2 ஸ்டார் இருக்குது. ஸோ செகண்ட் ரோவில் 3 ஸ்டார் இருக்குது, தேர்ட் ரோவில் 4 ஸ்டார் இருக்குது, ஃபோர்த் ரோவில் 5 ஸ்டார் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக பார்த்தாலே உங்களால் இந்த பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த ரோஸ்க்கும் காலம்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நாங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இருக்கிறத அப்சர்வ் பண்ணி ஒரு ரிலேஷன் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நம்ம கோடாக மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இது வந்து ரோஸு, இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸு. ஸோ இதுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 3 3 4 4 5. ஸோ எல்லாமே ஒன்று அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் ரோஸில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை விட +1 பண்ணோன்னா நமக்கு ஸ்டார்ஸ் கிடைச்சிடுது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரோஸ் ஈக்குவல் டு ரோஸ் +1, இதுதான் வந்து எஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு வச்சுக்கலாம், அல்லது எஸ் ஈக்குவல் டு ஆர் +1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி எழுதி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்டர் லூப் எழுதிக்கலாம். ஆர் int I ஈக்குவல் டு 0, I less than 5 because 5 rows இருக்குது, then I plus plus இன்னர் லூப் எழுதுகிறோம். int j ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த அவுட்டர் லூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ரோஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த அவுட்டர் லூப் இருக்கிறதால நமக்கு வந்து 5 ரோஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஓகே ஃபார் ரோஸ் யூஸ் தி அவுட்டர் லூப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இன்னர் லூப்பில் இருக்கும். இன்னர் லூப்பில் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இங்கே வந்து கண்டிஷன் எழுத முடியும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ ஜே லெஸ் தென் என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன வருதோ அது கூட +1 ஆட் பண்ணி அத்தனை ஸ்டார்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் I +1 எழுதினாலே போதும். ஸோ இப்போ வந்து J ++. ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பிரிண்ட் நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும், அதாவது 0th ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் லூப் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து J ஈக்குவல் டு 0, ஓகே, அண்டு J லெஸ் தென் I +1. இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன 0. ஸோ இந்த இடத்துல 0 + 1 என்ன வரும்னா ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ இப்போ J வந்து 0 லெஸ் தென் 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு எந்த ஸ்டார் கிடைச்சிரும். J ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 0லேருந்து 1ஆக மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், I ஈக்குவல் டு 0. ஸோ 1 லெஸ் தென் 1 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ அங்கே I வந்து 0லேருந்து 1ஆக மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் J ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ J வந்து பார்த்தீங்கன்னா J ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஐயோட வேல்யூ 1, 1 + 1 2. ஸோ 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு 1ன்றதால இந்த ரோ, J ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 0லேருந்து 1ஆக மாறும். 1 லெஸ் தென் I சேம் தான் 2. ஸோ கண்டிஷன் ஆல்சோ ட்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 லெஸ் தென் 2ன்ட்டு வரும். ஸோ அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் அகைன் I 1லேருந்து 2ஆக மாறும். ஸோ நெக்ஸ்ட் திரும்பவும் j ஈக்குவல் டு 0ன்னு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இங்கே 0 + 1 1ன்னு மாறும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா 0 லெஸ் தென் ஐயோட வேல்யூ 2 + 1 3. ஸோ 0 லெஸ் தென் 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. ஸோ இந்த ரோ அண்ட் j ஈக்குவல் டு 0 இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். j ++ ஆகும்போது j ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ அப்போ அகைன் 1 லெஸ் தென் 3. ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அண்டு 2 லெஸ் தென் 3 இந்த ஸ்டாரும் பிரிண்ட் ஆகும். அண்டு இதே மாதிரி I ஈக்குவல் டு 3 ஆகும். ஸோ இந்த ரோ மொத்தமும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் I ஈக்குவல் டு 4 ஆகும்போது இந்த ரோவும் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். அண்டு நெக்ஸ்ட் I ஈக்குவல் டு 5ஆக மாறும்போது 5 லெஸ் தென் 5. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். அண்டு அவ்வளோதான், ப்ரோக்ராம் இதோட டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை கோடாக ரன் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் I இன்டி I ஈக்குவல் டு 0, I less than 5, I plus plus, for I and j equal to 0 and j less than I plus 1, j plus plus. இந்த இடத்துல system.out.print. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணணும், பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடாது. போன வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் நியூ லைனுக்காக system.out.println. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே எக்ஸாக்டான பேட்டர்ன் அவுட்புட்டாகவும் கிடைச்சிருது. ஸோ உங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நம்ம இந்த கோடை விஷுவலைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் தரேன். ஐயோட வேல்யூ 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ 0. ஸோ இப்போ வந்து 0,0 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ வந்து 1 லெஸ் தென் 1 அப்படின்னு வந்ததால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 1ஆக மாறும். ஐயோட வேல்யூ 1, அகைன் j இனிஷியலைஸ் ஆகும். அண்ட் அகைன் j பிரிண்ட் ஆகும் 0. அண்ட் அகைன் 1,1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அண்ட் இப்போ வந்து லூப் டெர்மினேட் ஆகிடும். ஏன்னா ஜேவோட வேல்யூ வந்து 2 லெஸ் தென் 2 அப்படின்னு சொல்லி காமிச்சதால ஃபால்ஸாக மாறிடும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐயோட வேல்யூ 2ஆக மாறிடும். நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டார். நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 2. அண்ட் நெக்ஸ்ட் டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 3ஆக மாறிடும். நெக்ஸ்ட் j அகைன் 0. அகைன் 0 பிரிண்ட் ஆகிடும். அகைன் 1, 2, 3. நெக்ஸ்ட் இப்போ ஐயோட வேல்யூ 4, j ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டார். நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 1, j ஈக்குவல் டு 2, j ஈக்குவல் டு 3 அண்ட் j ஈக்குவல் டு 4. அகைன் ஜேவும் டெர்மினேட் ஆகிடும். இப்போ ஐயும் டெர்மினேட் ஆகிடும். 5 லெஸ் தென் 5 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ இந்த பேட்டர்னும் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்னே எப்படி நம்ம C++ல் கோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ சேம் தான். அகைன் ஃபார் I and I ஈக்குவல் டு 0, I less than 5, I plus plus, and for I and j equal to 0, j equal to I plus 1, j plus plus, and இங்கே நம்ம cout யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல நியூ லைனுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் C++க்கான கோட். ஸோ சேம் அவுட்புட் கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் பைத்தான் பார்த்துருவோம். இந்த இடத்துல நம்ம வந்து 8 + 1ன்னு போடுவோம். ஸோ இங்கே பிரிண்ட் ஸ்டார் அண்ட் இந்த இடத்துல நியூ லைனுக்காக ஒரு பிரிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதை நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.